வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு தான் நான் அந்த பதிவு போடுறேன். இந்த பொண்ணோட கணவர் கடலுக்கு போய் இன்னையோட 35 நாள் ஆயிடுச்சு. கடலுக்கு போனவர் படகு கவுந்து அதில் இருக்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் கணவர் இது வரைக்கும் வரல. மீனவ சங்கத்திலேருந்து முயற்சி பண்ணி தேடினாங்க, கிடைக்கல அவரோட பாடி. அவரை நம்பி தான் அந்த பொண்ணோட வாழ்வாதாரம் இருந்தது. இந்த கை குழந்தை, அந்த பொண்ணு, அந்த பையன். இனி உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு துக்கத்தில் ஒரு ஆழ்ந்து இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வீடு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை, ஆதரவை கொடுங்க. அது எவ்வளோ ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கும். உங்களால் முடியலை அப்படின்னா கூட இந்த வீடியோவை மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். எத்தனை நாள் ஆச்சு அவர் போய்? 35 நாள் ஆகுதுண்ணே. அப்படிங்களா? மீனவ சங்கத்துலேருந்து தேடினாங்களா? தேடினாங்க, கிடைக்கலன்றாங்க. பாடி கிடைச்சாதான் இந்த அரசாங்கத்தில் எந்த முடிவும் எடுப்பாங்க. அதுக்கு இடையில எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கத்தில் எல்லாம் குறிப்பிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க. இந்த புருஷனை நம்பி தான் நாங்கள் இருந்து வாழ்கிறோம். புருஷனே போயிட்டாரு. இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன கஷ்டப்படுறேன். 35 நாள் நான் பாடுற பாடு. கடவுளு கூட கண்ணு இல்லாமல் போயிட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எந்த ஆதரவும் இல்லாமல் தட்டுக்கட்டு நிற்கிறேன்னு என் பிள்ளைங்க தூக்கம் இல்லாமல் கிடந்து சாவரம் பட்டி வச்சு எந்த ஆதரவும் இல்லை எனக்கு. என்ன சொல்லவே எனக்கு புரியலன்னு. எப்படி இந்த பிள்ளைல நான் கரை சேர்த்த போகிறேன்னு தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஏதாச்சும் நீங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கண்ணே. சரிங்கம்மா, கண்டிப்பாக அந்த வீடியோ இதுக்காண்டி தான் நம்ம எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு உதவி கிடைக்கும். என் புருஷன் எப்போ நான் திரும்பி வர்றது? எப்போ நான் காரு மாதிரி பண்ணேன், எதை வச்சு நான் காரு மாதிரி பண்ணேன். இந்த கண்டாயி அப்பா, என் பேரன் கடலுக்கு போய் 35 நாள் ஆச்சு. அவன் படகு வச்சு தேடி பார்த்தாங்க. 10 நாள் தேடினாங்க. அது 2 கண்டுபிடிக்க முடியல, பாடியும் பார்க்க முடியல. எந்த ஊர்லேயும் போய் அந்த பாடி வருங்க, எந்த முடிவும் எடுக்கலை. கவர்மெண்ட்டும் எடுக்க முடியாது, பாடி இருந்தால் தான் எடுக்கணுங்கிறாங்க. கவர்மெண்ட் உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த 3 பிள்ளைகளை வச்சு எப்படி காவந்து பண்ணுவான்னு தெரியலை. எப்படி காவந்து பண்ணி எப்படி தான் அந்த கரமுறை சேர்க்குறான்னு தெரியல. இந்த வீடு வாடகை வீடு. இந்த வாடகை கூட 5 மாதமாக கொடுக்க முடியாமல் கிடக்கு. சொல்லுங்க. எப்பா அடுத்தவன் என்ன கொண்டு வாங்கப்பா, என் புள்ள குட்டி எல்லாம் கஷ்டப்படுறப்பா. என் புள்ள போன இடம் தெரியலப்பா. இந்த ஊரில் என் பிள்ளைக்கு வழியே இல்லைப்பா, ஒரு வழியும் சொல்கிறாவில்லப்பா. இன்னைக்கு எல்லாம் போட்டுக்காரன்னு சொல்கிறாள்ல, என் பிள்ளைய கொண்டேன்னு சொல்கிறான்ல, ஒன்றுமே வழி இல்லை ஐயா. என் பிள்ளை போய் இப்போ நான் பார்க்க முடியலை ஐயா. என் பேர பிள்ளைகளும் நானும் தவிச்சு நிற்கிறோம். நீங்கள் என்ன கடை வெற்றியெல்லாம் எங்களுக்கு வழிபட்டது உதவி எதுவுமே இன்னைக்கு இல்லை ஐயா. கஞ்சிக்கு கூட என் பிள்ளைய கஷ்டப்பட்டு தத்தளிச்சு நிற்கிறான். அவன் தான் ஐயா அன்னாடி எங்களுக்கு உழைச்சி கஞ்சி ஊற்றுனா அன்னைக்கு எந்த கதியும் இல்லாமல் நிற்கிற ஐயா. என் பிள்ளையும் எந்த வழியுமே தெரியலப்பா, எங்கே இருக்கிறான்னு தெரியலையாப்பா. நீங்கள் தான் சாமி எங்களை காந்து வந்தனு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா மல்லிப்பட்டினம் கிராமத்தில் தாங்க இந்த பொண்ணு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி, ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் கீழே கொடுக்குறேன் என்னோடய நம்பரு, ஜிபே நம்பரு. அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க. உங்களால் முடியலைன்னா கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட உதவிக்கரம் என்றைக்குமே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, கனவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பிள்ளைங்களை பாருங்கள். ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொற்பமான ஒரு இதாக இருக்கும், ஒரு பெரிய தொகையாக இருக்கும். நன்றி.